ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அமேசான் ப்ரைம் வீடியோவில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஃபாலோட் இந்த சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாலோட் சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சீசன் 1 பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் ப்ரைமில் 2023 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் வந்து செம்ம ஹிட்டு, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் அந்த சீரீஸ் வந்து அப்போ செம்ம ஹிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க லாஸ்ட் மந்த்லேருந்து. ஸோ வீக்லி ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணி ஆரம்பித்து ஸோ இப்போ டோட்டலாக 8 எபிசோட்ஸோட அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீசனோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த சீரீஸோட ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அப்பாகலிப், அதாவது நம்ம உலகத்தில் பாம்பு போட்டு எல்லாமே அழிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ இதில் வந்து தப்பிச்சவங்க ஆல்ரெடி பாம்பு போடுறது தெரிஞ்சவங்களாம் பணக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வால்ட் அப்படின்னு ஒரு இடத்த வந்து பூமிக்கு அடியில் ரெடி பண்ணி அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்லேண்ட் மேலே இருக்க இடம்லாம் வந்து பாம்பு போட்டு அழிஞ்சதுனால அது வந்து வேஸ்ட்லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து வாழ்வாங்க. அங்கே வந்து இந்த நியூக்ளியர் பாமால் ரேடியேஷனில் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கோல் அப்படின்னு சொல்லி வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கோலை சுற்றிட்டு இருக்கவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க பேர் ஹாவர்ட். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் லீட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின், அவங்க நேம் எனக்கு கரெக்ட் நமக்கு இல்லை. ஸோ லூசி, அவங்க தான் வந்து இன்னொரு மெயின் லீட். அவங்க சீசன் 1 பார்த்திங்கன்னா வால்ட்லேருந்து வெளில வந்திருப்பாங்க வேஸ்ட்லேண்டு அவங்க அப்பாவை தேடி. ஸோ சீசன் 2ஓட ஸ்டோரி பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இப்போ இந்த சீசன் 2ஓட மெயின் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இப்போ நான் பார்த்தலாம். ஸோ இந்த சீசனோட பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரி தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப கிரிப்பிங்காக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தாங்க. ஸோ ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டோரி தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது மாதிரி இருக்கும். ஹாவர்ட் வந்து அவரோட ஃபேமிலியை தேடிட்டுருப்பாங்க. லூசி வந்து இவரோட அப்பாவை தேடிட்டுருப்பாங்க. அவங்க அப்பா வந்து நெகட்டிவ் தான். ஒரு மிஷின் வச்சு எப்படி மனுஷங்களை கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவர் சுற்றிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டர் வந்து ஆர்மியில் இருப்பார். அவருக்கு என்ன மாதிரிலாம் விஷயம் நடக்குது. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ இது சீரியஸோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதோட ஸ்க்ரீன் ப்ளே தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்திங்கன்னா ஈச் 50 மினிட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த 50 மினிட்ஸ் ரன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து போரே அடிக்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிரிப்பிங்காக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஒவ்வொரு எபிசோடுமே வந்து. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸோட விஎஃப்எக்ஸ் சொல்லுவேன். விஎஃப்எக்ஸ் ஒர்க்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டாப் நாட்சாக இருந்துச்சு. பட்ஜெட் வந்து கொட்டிருக்கான் அமேசான் வந்து. ஏன்னா இந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸில் தான் போகுமே. ஏன்னா அவங்க காமிக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது புது இடமா காமிப்பாங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். விஎஃப்எக்ஸ் எல்லாமே தட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லுவேன். ஏன்னா இந்த புதுசில் வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விண்டேஜ் சாங்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு ப்ரில்லியண்ட்டாக என்னென்னா இதில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வரும். பெரிய ஃப்ளாஷ்பேக். ஆனால் அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது வந்து நம்மளுக்கு பெரிய ஃப்ளாஷ்பேக்கை வந்து பெருசாக ஃபீல் பண்ணாமல் இந்த கதையோடு நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த சீரீஸோட நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸோட ஒரு 4th and 5th எபிசோடுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 4th and 5th எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லர் எபிசோடை தான் பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த 2 எபிசோடு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லைட்டில் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். பட் ஆனால் அதுலேயே கொஞ்சம் ஸ்டோரி வந்து பெருசாக ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த 2 எபிசோட் மட்டும் கொஞ்சம் அடிக்கிற மாதிரியா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பல்லு கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஓவராலாகவே ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான் சொல்லுவேன் அமேசான் ப்ரைம் கிட்டேருந்து. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரிஸ் விடுவோம், எல்லாமே செம்ம ஹிட் ஆகும்.
பட் அமேசானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு தான் நிறைய சீரீஸ் பண்ணுவான். பட்டு எதுவுமே அந்த அளவுக்கு போகாது. பட் இந்த சீரீஸ் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பரான சீரீஸ் தான் சொல்லுவேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அமேசான் ப்ரைமில் இருக்குது. எல்லா எபிசோடும் ஈச் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் ரன் டைமில் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங்குமே வந்து ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா தமிழ் டப்பில் பார்க்குறதா இருந்தாலுமே கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான வெப் சீரிஸ் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து இதோடவும் முடியல, சீசன் 2ஓடவும் சீசன் 3க்கும் ஒரு லீடு விட்ருக்காங்க. ஏன்னா சீசன் 2 முடியும் போதே சொல்லியிருப்பாங்க சீசன் 3யில் வந்து என்ன நடக்கும் போது இதுக்கு மேலே தான் வாரே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடு விட்டுட்டு தான் வந்து முடிச்சிருப்பாங்க இந்த சீசன் 2. ஸோ யாராவது இந்த சீரீஸ் ஒரு போஸ்ட் அப்பாகலிப்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான சீரீஸ் பார்க்கணும் கொஞ்சம் அப்படியே ஏதாவது வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா ஸோ இது வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பரான சீரீஸ் தான் இது. நீங்கள் வந்து இப்போ அமேசான் ப்ரைமில் வந்து தமிழ் டப்பிங்லேயே சீசன் 2 ஃபுல்லாக 8 எபிசோட்ஸ் ஸ்ட்ரீம் ஆகுது. ஆல்ரெடி சீசன் 1 வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ யாராவது ட்ரை பண்ணலான்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஒரு மஸ்ட்டு வாட்ச் வெப் சீரிஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த சீரீஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. ஸோ அந்தளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதே மாதிரி இன்னொரு சீரீஸ் ஆர் மூவி ரிவ்யூவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.